தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், போது வேண்டுமானாலும் வரலாம், விரைவிலே வரலாம், 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். எப்படான்னு தெரியுற நீ 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118வது வரணும். எங்க ஒருக்கா சொல்லு, 118வது வரணும். இப்ப மர்க்கா சொல்லு, 118வது வரணும். இப்ப மர்க்கா சொல்லு, 118வது வரணும். இப்ப நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல. இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஓடி இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த துறை எடுத்து பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில திட்டங்களை உருவாக்கணும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்கள் போய் சேர்ந்துச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, தீவால் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள் பெருசா போய்கிட்டு இருக்கு. பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. தாய் கழகமாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகிழ்ச்சியோடு, சரிங்க, சரிங்க, உற்சாகத்தோடு, சரிங்க, கழகத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வருக 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 என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலயும் நமக்கு தான் பெருமை இருக்கு. இதெல்லாம் பெருமையா? கடமை.